Applications of trigonometry exercise 9.1 11th sum. உங்களோட questionல first point என்ன கொடுத்திருக்காங்கன்னா a TV tower stands vertically on a bank of a canal. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு AB தான் வந்துட்டு டவரை அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஏபின்றது வந்து ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ஏபியை வந்து டவரை அசியூம் பண்ணிவிட்டு அதோட ஹைட்டை வந்து ஹெச் மீட்டர்ஸ்னு எழுதியிருக்கோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த அதர் பேங்க் டைரக்ட்லி ஆப்போசிட் டு த டவர் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் இஸ் 60 டிகிரி. ஸோ இதோட ஆங்கிள் ஆப்போசிட்க்கு வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு from the point on the other bank directly opposite to the tower the angle of elevation of the top of the tower is 60 degree. So இதுதான் வந்து 60 degree. Then third point என்ன கொடுத்திருந்தாங்கன்னா இங்க இருந்து from another point 20 meter away from this point இங்க இருந்து 20 meter away from this point the angle of elevation of the top of the tower is 30 degree. இங்க இருந்து top of the tower வந்து 30 degree. ஸோ இந்த ஃபிகர் உங்களுக்கு கொஸ்டினோடய கொடுத்துருந்தாங்க. நான் இங்கே வந்து ஹெச் மீட்டர் மட்டும் ஹைட் வந்து நான் இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் வித் ஆஃப் த கேனல் சிபின்றது வித் ஆஃப் த கேனல் இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட்டை வந்து ஹெச்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம், வித்தை வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிகரில். ஸோ நமக்கு ஆங்கிள் மென்ஷன் பண்ணியிருந்தனால இப்போ நம்ம வந்து சைட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஸ்டினில் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எப்பயுமே உங்களுக்கு ஃபிகர் நீங்கள் பண்ணோடனே சைட்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஆங்கிள் கொடுத்தனால இதோட ஆப்போசிட் தான் வந்து ஆப்போசிட் சைட். இது வந்து பெர்பெண்டிகுலர் லைன், இதோட ஆப்போசிட் தான் எப்பயுமே வந்து ஹைபாட்னியூஸ். ஸோ ரிமைனிங் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட். ஸோ நமக்கு ஆங்கிள் ஃபஸ்ட்டே கொடுத்தனால வந்துட்டு இதோட ஆப்போசிட் சைட் தான் வந்து உங்களுக்கு ஆப்போசிட். பெர்பெண்டிகுலர் லைனோட 90 டிகிரியோட ஆப்போசிட் தான் வந்து ஹைபாட்னியூஸ். தென் ரிமைனிங் இருக்கிறது வந்து அட்ஜசன்ட் சைட். ஸோ ஃப்ரம் த ஃபிகர் வந்துட்டு BC is equal to BC வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இது வந்து width of the canal. தென் AB வந்துட்டு height of the tower. தென் angle ACB இது வந்துட்டு 60 degree. தென் angle ADB இது வந்து angle வந்து 30 degree. தென் கீழே வந்து DZ வந்து 20 மீட்டர். இதை வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது ஹைட்டும் கேட்டிருக்காங்க, தென் விட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்கள் கொஸ்டினில் கொடுத்ததில் வந்துட்டு நீங்கள் இது வந்து அசியூம் பண்ணிக்க ஹெச் வந்து ஹைட் அசியூம் பண்ணியிருக்கீங்க, விட்டையும் அசியூம் பண்ணியிருக்கீங்க, தென் சைட்ஸ் வந்து மார்க் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சைட்ஸ் மார்க் பண்ணோடனே வந்துட்டு சொல்யூஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இங்கே வந்து BC is equal to எக்ஸ் மீட்டர் நம்ம எடுத்திருக்கோம், அதுதான் விட்த்துன்னு எடுத்திருக்கோம். AB பார்த்தீங்கன்னா அது வந்து HMB தான் ஹைட் ஆஃப் த டவர்னு எடுத்திருக்கோம். தென் ஆங்கிள் ACB வந்து 60 டிகிரி அது கொடுத்துருந்தாங்க. ஆங்கிள் ADB தட் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி அதுவும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. DC இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர்ஸ் அதுவும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு கேட்டிருக்கிறது வந்து ஹைட்டும் விட்த்து தட் இஸ் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம வந்து என்ன ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ண போகிறோம், சைன் யூஸ் பண்ண போகிறோமா, காஸ் யூஸ் பண்ண போகிறோமா, டான் யூஸ் பண்ண போகிறோமான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நீங்கள் சைன் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு தேவை வந்து ஆப்போசிட் அண்ட் ஹைபாட்னியூஸ். நமக்கு ஆங்கிள் தெரியும் தீட்டா, ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. பட் நமக்கு ஆப்போசிட் சைடும் தெரியாது, ஹைபாட்னியூஸ் சைடும் தெரியாது. இதை வச்சு நம்ம ஹைட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ சைன் 30 டிகிரி நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. காஸ் ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா நமக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் காஸ் தீட்டாவோட ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். இதை வச்சு உங்களால் ஹைட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, பிகாஸ் நமக்கு ஆப்போசிட் சைட் தான் தேவை. ஸோ காஸும் யூஸ் பண்ண முடியாது. டேனில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இருக்குது, நமக்கு ஆப்போசிட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் ஓகே, டிவைட் பை அட்ஜசன்ட் வேல்யூஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டேன் வச்சுட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ட்ரிக்னோமெட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம்னா டேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABD. tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ட்ரையாங்கிள் ADB தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு tan 30 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து H, அட்ஜசன்ட்டோட வேல்யூ வந்து 20 + x.
பிகாஸ் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டு ஏடிபி தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். நமக்கு டிசி வந்து 20 தெரியும், சிபி வந்து எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ டோட்டலாக டிபின்னு எடுக்கும்போது 20 + எக்ஸ். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிபியில் வந்து ஆப்போசிட் tan 30 degree is equal to opposite by adjacent. ஆப்போசிட் வந்து ஹெச்ன்னு தெரியும். adjacent டிபி பார்த்தீங்கன்னா இங்கே 20 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ 20 + எக்ஸ். ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. tan 30 வந்து 1/√3 உங்களுக்கு தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து ஹெச் டிவைட் பை டிபியை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னா டிசி ப்ளஸ் சிபி. ஸோ டிசி ப்ளஸ் சிபி. ஸோ 1/√3 is equal h by 20 + x. இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1 + 20 + x is equal to 1 × 20 + x is equal to √3 × h. ஸோ 20 + x is equal to √3h உங்களுக்கு கிடச்சிரும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடியில் வந்துட்டு tan 30 படித்தோம், 30 பார்த்தோம். தென் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் tan 60 பார்க்கணும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து tan 60 பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா ஹெச்னு தெரியும், அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிபி இது, ஏன்னா ஏசிபி தான் எடுத்திருக்கோம். இதுதான் அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட் வந்து எக்ஸ் மீட்டர். So AB by BC that is equal to h by x. So tan 60 is equal to h by x. Tan 60 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் √3 that is equal to h by x. So h is equal to இதை நீங்கள் cross multiply பண்ணிங்கன்னா √3x. So second equation நமக்கு தெரியும். So second equation h is equal to √3 into x. So substitute h is equal to √3x. இந்த வேல்யூ எடுத்துட்டு நம்ம போயிட்டு first equation substitute பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு இது தெரியும், 20 + x is equal to √3hன்னு தெரியும். ஸோ இந்த ஹெச்ன்னு இருக்க இடத்துல தான் வந்து √3x நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து x is equal to 10 meters வரும் உங்களுக்கு. ஹெச் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x is equal to 10 meters வரும். ஸோ x is equal to 10 metersன்றது நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ன்றது வந்து width ஆஃப் த கேனல்னு அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம width வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் ஹைட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ்ன்றது நம்ம widthன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 10ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தூக்கி நீங்கள் ஈக்குவேஷன் 2, நம்ம ஈக்குவேஷன் 2 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், h is equal to √3x. ஸோ அதை நீங்கள் x வந்து 10ன்னு தெரியும், அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10√3m. ஸோ h is equal to 10√3m. ஸோ ஹைட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தது ஹைட்டும் விட்த்தும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ x வந்து 10ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், h வந்து 10√3. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைட்ஸ் மேப் பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா tan 30 degree. ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தெரியும், அதோட சைட்ஸ் பிளாக் பண்ணிட்டு h by dbன்றது வந்து DC + CB. நம்ம DC நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 20, CBன்றது நம்ம வித் அசியூம் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ 20 + x இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். தென் செகண்ட் நம்ம என்ன ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா ABC, அதாவது 60 டிகிரியோட ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ tan 60 is equal to நீங்கள் அதை எழுதி height is equal to √3xல நம்ம இது பண்ணியிருக்கோம் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஹைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதோட இதுதான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா width ஆஃப் த கேனல் கிடைக்கும், x is equal to 10 meters. ஸோ ஈக்குவேஷன் வந்து 20 + x is equal to √3hன்னு தெரியும். ஹெச்ன்னு இருக்க இடத்துல மட்டும் நம்ம √3x சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 20 + x is equal to √3 × √3x that is equal to 20 + x is equal to 3x. ஏன் 3னா √3 × √3 உங்களுக்கு தெரியும் 3x. ஸோ that is equal to 20 is equal to so 3x, x இங்கே மூவ் ஆச்சுன்னா -x. So that is equal to 2x. So x is equal to 20 divided by 2, that is equal to 10 meters. So once உங்களுக்கு width கிடைச்சோடனே நம்ம height find out பண்ணிடலாம். நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் x இருக்க இடத்துல h நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10√3m. So height is equal to 10√3m. If you like this video, please subscribe this channel.